ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியான கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கேக் தான் பாத்தீங்கன்னா கடையில பெரிய பெரிய கேக்குக்கு பேஸ்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற கேக்கு ஓவன் தேவையில்லை, ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ட் வச்சு நம்ம செய்ய போறோம். வாங்க சிம்பிளா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்க, இது மாதிரி ரொம்பவே சாஃப்டான டெக்ஸ்சரோட தான் கேக் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேக் செய்கிறதுக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இந்த அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் இருக்கும். இப்போ இந்த மைதாவை நல்லா சலிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த மைதாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி சலிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு அதில் ஏதாவது திப்பிகள் அது மாதிரி இருந்தால் கூட இது எல்லாமே வந்துடும். இப்போ நம்ம வீட்டில் இருக்க நார்மல் ஸ்பூனில் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த மைதா கூடயே இதையும் சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா கொஞ்சமாக சேர்த்துட்டா போதும். கூடவே 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 2 முறை கூட நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்படி நல்லா சலிச்சு எடுக்கும்போது மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். சில டைம் நம்ம மாவு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், அப்போ கொஞ்சம் கெட்டியாகிடும். இல்லை வெளியில் வச்சுருப்ப கூட அதில் கொஞ்சம் பூச்சிகள் வர வாய்ப்பு உண்டு. அதனால இது மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க மாவை. இப்போ இந்த மைதா மாவை நல்லா சலிச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த மாவை ட்ரை இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்க, இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இது கூட நம்ம கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்க போகிறோம், கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக. ஸோ இந்த டூட்டி ஃப்ரூட்டி கூட கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதையும் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வெட் இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். 2 முட்டை எடுத்துகிட்டு இதில் உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த முட்டை கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்துட்டா போதும். நான் இந்த வெனிலா எசன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம மைதா எடுத்த அதே டம்ளரில் சர்க்கரை 3/4 டம்ளர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் நல்லா வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் டம்ளர் கூட சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே கப்பில் மெஷர்மெண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் 1/4 டம்ளர் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் தான் 1/4 கப் ஆயில் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணும்போது ஃபஸ்ட் மோடில் வச்சுட்டு நீங்கள் பீட் பண்ணி எடுங்க. ரொம்ப செகண்ட் மோட், தேர்ட் மோட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணி எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட் மோடில் நல்லா ஃப்ளஃபியாக உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஒரு பவுலில் மைதாலாம் சலிச்சு வச்சுருந்தோம். அது கூட இப்போ இந்த வெட் இன்க்ரீடியன்ட்டை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை உட்டன் ஸ்டிக்கோ வச்சுட்டு நீங்கள் கலந்து கொடுங்க. கலந்து கொடுக்கும்போது ஒரே பக்கமாக கலந்து கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் சென்டர்லேயும் கலந்து கொடுங்க. மாவு சென்டரில் தேங்கி இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் ஒரே பக்கமாக கலந்து விட்டுட்டு சென்டர்லேயும் நீங்கள் நல்லா கலந்து கொடுக்கணும். இந்த ஸ்டிக் வச்சுட்டு 30 மினிட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக கலந்து கொடுங்க. ஸோ நம்ம போட்டிருக்க பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே கலந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு மாவு. அதுக்காக தான் இது மாதிரி நல்லா பீட் பண்ணி கொடுக்குறது. இப்போ இந்த மாவு கூட 1/4 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். மாவு நல்லா கட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக பால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த கேக்கோட கன்சிஸ்டன்சியும் அதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு டின் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தட்டி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா கூட நீங்கள் அடியில் போட்டுக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. இது மாதிரி மாவு போட்டு ஸ்ப்ரிங்கிள் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேக் பேட்டரை இந்த டின்னில் சேர்த்துக்கலாம். நம்ம கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக டூட்டி ஃப்ரூட்டியும் மைதாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதை எடுத்துகிட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக இன்னும் பேட்டரை நீங்கள் ஊற்றிடலாம். ஸோ தட் எல்லாமே அடியில் போயிடும். இல்லாட்டினா ஒரு டூத் பிக் வச்சுட்டு நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா கூட நீங்கள் போட்ட டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே உள்ளே போயிடும். 1-2 மேலே அழகாக இருக்கும். இப்போ நான் நார்மலான ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அடியில் ஒரு திரவ மாதிரி வச்சுருக்கேன். அடியில் லைட்டாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரவ வச்சுக்கோங்க. விசிலில் எடுத்துருங்க. குக்கருக்கு அடியில் நீங்கள் மணல் இல்லாட்டினா உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா குக்கர் வீணாக போகாமல் இருக்கும், ஈஸியாகவும் ஹீட்டாகவும். கேக் பேட்டரை இது மாதிரி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். சிம்மில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கேக் பேட்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் உள்ள. கேக் பேட்டரை நீங்கள் உள்ளே வச்சதுக்கப்புறம் 40 மினிட்ஸ் மீடியம் சிம்மில் வச்சுருங்க. 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு டூத் பிக் இல்லாட்டினா நைஃப் வச்சுட்டு குத்தி பாருங்கள். எனக்கு இப்போ 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு நைஃப் வச்சுட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த நைஃப் வச்சுட்டு நீங்கள் குத்தி பார்க்கும்போது அந்த நைஃப் நல்லா க்ளீனாக வரும். அப்போ கேக் நல்லா பேக் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேக்கை வெளியில் எடுத்துடலாம். கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக, ரொம்பவே ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி கேக்கை சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு கேக்கை டின்லேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்.
கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சுட்டு நம்ம குக்கர்லேயே ஓவன் இல்லாமல் நம்ம செஞ்ச கேக் தான் இது. வெறும் 1/4 கிலோ மைதா வச்சுட்டு நம்ம செஞ்சு எடுத்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. கொஞ்சம் கூட அந்த ஹார்ட்னஸே இல்லை. 1/4 கிலோ பிளெயின் கேக் நம்ம கடையில் வாங்கும்போது 80 ருபீஸ்க்கு கம்மியாக இருக்கிறதில்ல. அதே மாதிரி அவங்க நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. எந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்க எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. கடைகளில் நம்ம வாங்கும்போது கேக் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் வச்சுட்டு இது மாதிரி சூப்பரான கேக் செய்யும்போது நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேக்கும் சீக்கிரமாக நம்மளுக்கு காலி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு நான் பிரித்து காமிக்கிறப்பயே உங்களுக்கு தெரியும். இது மாதிரி கேக் செஞ்சு நீங்கள் வெளியிலேயே 3 to 4 days ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒன்றுமே ஆகாது. ரொம்பவே சிம்பிளான ப்ளைன் கேக் தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.